இப்போ இன்னொன்று இந்த அண்ணாமலையை பற்றி பேசுனாங்களே, அண்ணாமலை படித்த காலேஜ் எங்கே? கோயம்புத்தூர். ஆமாம். அது ஒரு பெரிய பிஎஸ்ஜி காலேஜாக ஒன்று. அந்த காலேஜ் வந்து அண்ணாமலைக்கு மாதம் மாதம் 1,00,000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து அந்த ஃபவுண்டர் அந்த சேர்மேனே வந்து சொல்லியிருக்காரு. நான் வந்து அண்ணாமலையோட செலவுக்கு மாதம் மாதம் 1,00,000 ரூபா தரேன்னு. அதை இல்லைன்னு இவங்களால சொல்ல முடியுமா? ஒருத்தன் வந்து திருச்சியில் ஒட்டியிருந்தான் போன கனிமொழி பிறந்த நாளைக்கு. எங்கள் அக்கா கனிமொழி அவர்களே, உலகத்திலே சிறந்த மொழி கனிமொழி அப்படின்னு. கனிமொழின்னு ஒரு மொழி இருக்காடா பாவி, தமிழ் மொழி இல்லை. அட மானங்கட்ட பயிலுகளா, உலகத்திலே சிறந்த மொழி கனிமொழியா அப்படின்னு ஒரு மொழி இருக்காது. நான் கனிமொழின்னு இந்த மாதிரி மானங்கட்ட பயிலும் அதில் இருக்கான். புரியுதுங்களா? திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒண்டி கடைசியாக சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவை பதவி பணம். இந்த பதவி பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள் திராவிட மாடல்காரர்கள். அதுலேயே ஒரு சில நல்லவங்க இருக்காங்க. ஆனால் ஆரம்பத்துலேருந்து அந்த கலைஞர் பேச்சை கேட்டு நாசமாக போய் தான் இருக்கானே தவிர அவன் மேலே முன்னேறி வரல. இந்த கஞ்சா வித்தவன், சாராயம் வித்தவன், ரவுடித்தனம் பண்ணவன், சேகர் பாபு மாதிரி ஆளுங்க தான் முன்னேறி வந்திருக்கானே தவிர வேறு கீழே அடிமட்டத்தோடு அந்த கலைஞருக்காக வேலை வெட்டியை விட்டுலாம் போய் அவர் மீட்டிங்கில் போய் அவர் பேச்சை கேட்டவங்களாம் இன்றைக்கி இன்னும் முன்னேறாமல் எத்தனையோ பேர் இருக்கான். அவங்க குடும்பம்லாம் எங்கே இருக்குன்னே தெரியலை. இது தான் இந்த திமுகவோட இது. அதனால் நான் மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த திராவிட மாடல் என்பது தமிழகத்தின் தீய சக்தி என்னை பொறுத்த வரைக்கும். அன்றைக்கி பராசக்தியில் அவர் எழுதின வசனத்தை இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்தில். இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாகி போகட்டும். அதனால் இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை பற்றியும் கவலை கிடையாது, தமிழ் மேலேயும் கவலை கிடையாது, தமிழை மேலே அக்கறை கிடையாது. அவங்களுக்கு அவங்க குடும்பம் முன்னேறணும். அதான் ஜெயலலிதா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அம்பானி அதானி இல்லை கார்பரேட்டு, உண்மையான கார்பரேட்டே தமிழ்நாட்டில் திமுக குடும்பம் தானுவாங்க. அதானே உண்மை. எல்லா தொழிலும் இவனுங்க கையில் தானே இருக்குது. ஆனால் இவனுங்க ஆகுனா அம்பானி அதானிக்கிட்ட போயிடுவானு. இங்கே பத்திரிகை தொழிலேருந்து உங்களுக்கு தெரியும், மீடியாவில் இருக்கிறனால பத்திரிகை தொழிலேருந்து எல்லா இதுவும் இவனுக்கு கையில் தான் இருக்குது. அப்புறம் எதுக்கு நீ அந்த கார்பரேட்டை பற்றி பேசுகிற? இதை தான் திமுகவோட இது.